அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மரபு தொடர்கள். அவுட் ஆஃப் புக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோவா கொடுத்திருப்போம். இனி நம்ம சேனல்ல தினமும் ஒரு வீடியோ இந்த மரபு தொடர்கள் அவுட் ஆஃப் புக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு தொடர்ந்து இது போல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேங்களா? அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணி போட எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவும் சேரும். ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்றோம். அந்த டெஸ்ட் பேட்சோட 3வது டெஸ்ட் இன்னைக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? சோ நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்ப டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஷோ ஆகும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டீடைல் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மத்தபடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அனைத்து விதமான கொஸ்டின் பேங்க்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கொஸ்டின் பேங்க்ஸ் தேவை அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. அகட விகடம். இது குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட ஒண்ணு. அகட விகடம் இதற்கான பொருள் என்ன? தந்திரம், தட்டுமாற்று அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அகட விகடம் தந்திரம். தட்டுமாற்றுன்னா அந்த சீட்டு கட்டுலாம் ஆடுவாங்கல்ல, ஒரு உருண்டை மாதிரி பகடை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு யானத்துல போட்டு அதை உருட்டிக்கிட்டே இருப்பாங்களா, அது மாதிரிதான் தட்டு மாற்று. அகலக்கால் வைத்தல் இதோடைய பொருள் அளவு கடந்து போதல். ஓகேங்களா? ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேல போயிட்டீங்கன்னா அகலக்கால் வச்சுட்டான் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம். ஓகேங்களா? தூரத்து பச்சை, அதாவது இங்க இருந்து பார்க்கும்போது அந்த இடம் பச்சையா தெரியும். ஓகேங்களா? அங்க போயிட்டு பார்த்தோம்னா அங்க ஒன்றும் பில்லு எதுவும் இருக்காது. அங்கிருந்து பார்க்கும்போது இங்க பச்சையா தெரியும். அப்ப என்ன? அக்கறை பச்சை அப்படின்னா அது ஒரு பொய் தோற்றம். அக்கு தொக்கு இதனுடைய பொருள் என்ன? ஒட்டுப்பற்று தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கு தொக்கு. அடங்கா பிடாரி இது பாத்தீங்கன்னா எவருக்கும் அடங்காதவன் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடங்காதவள், அடங்காதவன் 2 பேருக்குமே பொதுவானதுதான். பட் இப்போ நம்ம பெண்களுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 6வது வினா. அடரடி படரடி பெருங்குழப்பம் இதனுடைய பொருள். அடா துடி இதனுடைய பொருள் தீம்பு தீச்செயல். அடா துடினா தீம்பு தீச்செயல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடாபிடி அப்படிங்கிற இந்த மரபு தொடருக்கான பொருள் கொடுஞ்செயல். அடா துடினா தீச்செயல், அடாபிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடிக்கொரு கால், அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். நம்ம அடிச்சு பிடிச்சு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது என்னன்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிரடி அடிப்பிடி. அடிதடினா சண்டை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடிப்பிடி அப்படிங்கிறது சண்டையை தான் குறிக்குது. அடிதண்டம் பிடிதண்டம். அடிதண்டம் பிடிதண்டம் இதுக்கு பொருள் என்ன? முழுமையாக வசப்பட்ட பொருள். முழுமையாக வசப்பட்ட பொருள். அடுத்தது அடியடியாக இதனுடைய பொருள் என்ன? தலைமுறை தலைமுறையாக. அடுத்து பாருங்க. அடுக்கடுக்காய் இதனுடைய பொருள் வரிசை வரிசையாக. அடுக்கு குலையல். ஓகேங்களா? அடுக்ககு குலையல் அப்படின்னு சொல்றாங்க. நிலை அழிதல். அண்ட புரட்டன் இதனுடைய பொருள் பெருந்தியன் அப்படிங்கிறத குறிக்குது. அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தியன் அவன். அமளி பண்ணுதல். அமளி பண்றது இப்ப சஞ்சரம் உண்டாக்குதல். அது நம்ம பார்லிமெண்ட்லயே நம்ம பாக்குறோம் அமளி துளியா இருக்குன்னு. 18 பாருங்க. அமுது குத்துதல் இது புது வார்த்தை உங்களுக்கு. உரைமோர் பாலில் ஊற்றுதல். அமுது குத்துதல்னா நம்ம என்னென்னமோ யோசிப்போம், ஆனா உரைமோர பால்ல ஊற்றுறதுக்கு பேருதான் அமுது குத்துதலாம். அரங்கேற்றுதல் புது நூல் அல்லது நடனம் முதலிய வச்ச முதன்முறையா அவையில ஏற்க செய்யறதுக்கு பேருதான் அரங்கேற்றுதல். அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வலி 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 அல்லது வழி, இதுக்குதான் அரட்டல் புரட்டல்னு சொல்லுவாங்க. அறுப்பறித்தல் கொழித்தெடுத்தல். அரிப்பறித்தல்னா கொழித்தெடுத்தல். அரை குலைய தலை குலைய. அரை குலைய தலை குலைய மிக்க விரைவாய் அப்படிங்கிற பொருள். அரை உரை
இதற்கான பொருள் முற்றுப்பெருமை. முற்றுப்பெருமை அறகுறைனா முற்றுப்பெருமை. அரை படிப்பு, நிரம்பா கல்வி. அரை மனிதன், மதிப்பு குறைந்தவன். அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன். அழகழகாய், அழகழகாக. அழகழகாக அப்படின்னா தனித்தனியா அப்படிங்கிற பொருள்ல வருது. அழகழகாய், அழகழகாக அப்படின்னா தனித்தனியா அப்படிங்கிற பொருள். இதோட பார்ட் 1 வந்து முடிச்சுக்கிறோம். பார்ட் 2 வந்து நம்ம நாளைக்கு அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ தொடர்ந்து வீடியோக்கள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வேணுமா வேணாமாங்கிறத சொல்லிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.